ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிஓ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஓ எக்ஸாம்க்கான சிலபஸ்லேருந்து தமிழ் போர்ஷன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்போ என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா, தமிழ் போர்ஷன்ஸில் வந்துட்டு சில இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். நம்மக்கிட்ட ஆல்ரெடி பிடிஎஃப் வாங்கியிருப்பீங்க இல்லையா? தமிழுக்கு வந்துட்டு நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து டெலிகிராமில் வந்து நம்ம குரூப்பாக வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்குமே எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணுற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக வந்து சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் அதை பார்த்துமே ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸையும் படிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸுமே நான் இது கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். அதையுமே நீங்கள் சேர்த்து படிச்சுக்கோங்க. இப்போ சங்க இலக்கியம் அப்படிங்கிற டாபிக், சங்கம் பற்றிய குறிப்புகள், பாட்டும் தொகையும், தொகுப்பு முறை, சங்க இலக்கிய சிறப்புகள், இதுக்கான ஒரு டாபிக்ஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். 8 தொகையும் 10 பாட்டும் பார்த்தோம்னா இந்த சங்க இலக்கியம் அப்படிங்கிறதுல வந்து இடம்பெறும். அதாவது 14 மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லுவோம். இதுக்கான இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம். அதோடு சேர்த்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸுமே நம்ம இப்போ கலெக்ட் பண்ணியிருக்கிறத கொடுக்குறேன். அதோடு சேர்த்து கிடையாது, ஆல்ரெடி கொடுத்துருக்குற பாயிண்ட்ஸ் தனியாக, இது வந்து அதோட எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்குறேன். இதை வந்து தனி வீடியோவாக வந்து கொடுக்குறேன். இதையுமே பார்த்து படிச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா, சங்க இலக்கியம், சங்ககால இலக்கியம், 17 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தோம். சில இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தோம். இது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் கொடுத்துருக்குறோம். நம்மளோட சேனல்லேருந்து பிடிஎஃப் வாங்கினவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நம்ம இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன செஞ்சுருக்குறோம் அப்படின்னா, இதிலேருந்து இந்த மாதிரி நிறையா டாபிக்ஸ் வருது இல்லையா? இதிலே இல்லாத சில இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுருக்குறோம் அப்படின்னா, இப்போ நியூவாக கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி பிடிஎஃப் வாங்கியிருப்பீங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து நான் இதை வந்து எக்ஸ்ட்ரா டெலிகிராமில் இருக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு நான் அப்படியே சென்ட் பண்ணிடுவேன். எந்த ஒரு அமௌண்ட்டுமே கேட்க மாட்டேன். சப்போஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் மெயிலுக்கு நீங்கள் டெலிகிராம்லேயே மெசேஜ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பழைய இது. நம்ம வந்து பழைய இதுன்னா ரொம்ப பழசு கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம சங்ககாலம் பற்றிய இலக்கியம் அந்த இது ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த டாபிக்ஸ் ஓரியன்டாக இதில் வந்து கொடுத்துருந்தோம். இது எல்லாமே இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரிப்பரேஷனில் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? அதுக்கான இதை காட்டுறேன் பாருங்கள். இது வந்து இப்போ நியூவாக கலெக்ட் பண்ணது. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து சம் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம். இது எல்லாமே சங்க இலக்கியம் பற்றிய குறிப்புகள் அப்படிங்கிறதுல வந்துட்டு வரும். இதையுமே படிச்சுக்கோங்க. சேர்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா, அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸுமே சேர்த்து படிக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இது வந்து எனக்கு இப்போ எக்ஸ்ட்ரா வந்து நிறைய புக் கேதர் பண்ணும்போது இந்த டாபிக்ஸ்லாம் கிடச்சிச்சு. சரி இதுலேயே இருந்து எக்ஸாமுக்கு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை வந்து நான் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு யாரெல்லாம் என்கிட்ட பிடிஎஃப் வாங்கியிருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நான் வந்து டெலிகிராமில் சென்ட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குமே தனியாக ரெஃபர் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து ஒரு இன்ட்ரோ வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து சங்க இலக்கியம் பற்றிய அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். பாண்டியர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த காலம் சங்ககாலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்க்குறோம். கிமு 2ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை உள்ள இடைப்பட்ட காலத்தை வந்து சங்ககாலம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சங்க காலத்தில் எழுந்த நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. சங்க இலக்கிய செய்யுள்களை சான்றோர் செய்யுள்கள் என்றும் கூறுவார் பேராசிரியர். சங்க இலக்கிய நூல்களை தொகை பாட்டு என இரண்டாக பிரிப்பார். அதாவது தொகைன்னு பார்த்தோம்னா 8 தொகை நூல்களை வந்து குறிப்பிடுறாங்க. பாட்டு அப்படின்னா 10 பாட்டு நூல்களை வந்து பிரிக்கிறாங்க. இந்த மாதிரி சங்க இலக்கியத்தை வந்து 2 பெரும் பிரிவுகளாக வந்து பிரிக்கிறாங்க. 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பல புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பை தொகை என்றும், தனி ஒரு புலவர் பாடிய பாடலை பாட்டு என்றும் கூறுவர். அதாவது நம்ம தொகை பாட்டு அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான பாயிண்ட் இதை கொடுத்துருக்குறாங்க. பல புலவர்கள் பாடியதை வந்துட்டு 8 தொகை நூல்களில் வந்து குறிப்பிடுவாங்க. தனி ஒரு புலவர் பாடிய பாடல்களை வந்துட்டு பாட்டு, அதாவது 10 பாட்டு நூல்கள் இருக்குல்லையா, அந்த மாதிரி வந்து குறிப்பிடுவாங்க. தொகை என்பது 8 தொகையும் தொகை என்பது 8 தொகையையும் பாட்டு என்பது 10 பாட்டையும் குறிக்கும். சங்க இலக்கியங்களை திணை இலக்கியங்கள் என்றும் கூறுவர். சங்க இலக்கியத்தில் வரும் அகப்பாடல்கள் பாத்திரங்களின் கூற்றிலும் புறப்பாடல்கள் புலவர்கள் கூற்றிலும் அமைந்தது. அதாவது அகப்பாடல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பாத்திரங்களோட கூற்றிலாலும், புறப்பாடல்கள் பார்த்தோம்னா புலவர்களோட கூற்றிலும் அமைந்ததாக காணப்படுது. இவற்றை 14 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இந்த 8 தொகையும் 10 பாட்டையும் நம்ம 14 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். 8 தொகை நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறத நமக்கு ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். இருந்தாலும் அதையுமே சேர்த்து கொடுத்துருக்கேன். 8 தொகை நூல்கள் பார்த்தோம்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, இது எல்லாமே சேர்ந்து தான் 8 தொகை நூல்களாக காணப்படுது. இதில் வந்து ஒரு குறள் கொடுத்துருக்குறாங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாடல் வரிகள் பார்க்கலாம். நற்றிணை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறொத்த பதிற்று பத்தோங்கு
பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடகம் புறமென் சித்திறந்த எட்டுத்தொகை அப்படிங்கிற பாடல் வரிகள் வந்துட்டு எட்டுத்தொகை நூல்கள் எட்டுமே இதில் வந்து இடம்பெறுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுது. எட்டுத்தொகை நூல்களை அகம் புறம் என இரண்டாக பிரிப்பர். அகம் சார்ந்த நூலும் இருக்குது, புறம் சார்ந்த நூலும் இருக்குது, அகமும் புறமும் சார்ந்த நூலும் இருக்குது. அதுக்கானதை நம்ம பார்க்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அகத்திணை நூல்கள் வந்து 5 காணப்படுது இந்த எட்டுத்தொகை நூல்களில். என்னென்னு பார்த்தோம்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு. இந்த 5 நூல்களும் வந்துட்டு அகத்திணை சார்ந்த நூல்களாக காணப்படுது. அடுத்து புறத்திணை சார்ந்த நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 2 நூல்கள் வந்து காணப்படுது. 10 புறநானூறு. இந்த 2 நூல்களும் வந்துட்டு புறத்திணை சார்ந்த நூல்களாக காணப்படுது. அடுத்து அகமும் புறமும் சார்ந்த நூல் வந்து ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா பரிபாடல் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்றாங்க. எட்டுத்தொகையில் பாடப்பட்ட யாப்பினால் பெயர் பெற்ற நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2 நூல்கள் வந்துட்டு அப்படி பெயர் பெற்றிருக்கு. கலித்தொகை அப்படின்னு பார்த்தோம்னா கலிப்பா அப்படிங்கிறதால பெயர் பெற்றிருக்கு. பரிபாடல் அப்படின்னு பார்த்தோம்னா பரிபாட்டு அப்படின்னு சொல்லி இதில் வந்துட்டு அந்த யாப்பினால் வந்து பெயர் பெற்ற நூல்களாக காணப்படுது. அடுத்த பாயிண்ட் பார்க்குறோம். எட்டுத்தொகை நூல்களுள் காலத்தால் முந்தைய நூல் அப்படின்னு பார்த்தோம்னா புறநானூறு. எட்டுத்தொகை இது வெரி வெரி இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸுக்கு அடுத்து முக்கியமாக அதை நோட் பண்ணிக்கோங்க. எட்டுத்தொகை நூல்களுள் காலத்தால் முந்தைய நூல் அப்படின்னு பார்த்தோம்னா புறநானூறு. எட்டுத்தொகை நூல்களில் காலத்தால் பிந்தைய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கலித்தொகை, பரிபாடல் அப்படிங்கிறது வந்து பிந்தைய நூல்களாக காணப்படுது. எட்டுத்தொகை நூல்களுள் நல் என்ற அடைமொழி கொண்ட நூல் அப்படின்னு பார்த்தோம்னா நற்றிணை. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்கோங்க. நல் அப்படிங்கிற அடைமொழி கொண்ட நூல் அப்படின்னு பார்த்தோம்னா நற்றிணை. எட்டுத்தொகை நூல்களுள் நல்ல என்ற அடைமொழி கொண்ட நூல் அப்படின்னு பார்த்தோம்னா குறுந்தொகை. நல் அப்படின்னா நற்றிணை, நல்ல அப்படின்னா குறுந்தொகை. எட்டுத்தொகை நூல்களுள் ஒத்த என்ற அடைமொழி கொண்ட நூல் 10. அடுத்து எட்டுத்தொகை நூல்களில் வந்துட்டு ஓங்கு என்ற அடைமொழி கொண்ட நூல் அப்படின்னு பார்த்தோம்னா பரிபாடல். பரிபாடல் ஓங்கு அப்படின்னா பரிபாடல். எட்டுத்தொகை நூல்கள் வந்து கற்றறிந்தார் ஏத்தும். இது வந்துட்டு நம்ம எதிலிருந்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அது ஒரு பாடல் பார்த்தோம் இல்லையா, நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஐங்குறுநூறொத்த 10 அந்த பாடல் வரிகள் பார்த்தோம்னா ஒரு 4 லைன் வந்துட்டு அதில் உள்ளதை வந்துட்டு அடைமொழியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்துட்டு இதுதான் முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. எட்டுத்தொகை நூல்களுள் கற்றறிந்தார் ஏத்தும் என்ற அடைமொழி கொண்ட நூல் அப்படின்னு பார்த்தோம்னா கலித்தொகை. அடுத்த பாயிண்ட் பார்க்குறோம். எட்டுத்தொகை நூல்களுள் நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, பரிபாடல் ஆகியன தனித்தனி பாடல்களால் பாடப்பட்டு தொகுக்கப்பெற்ற தனிநிலை செயல்களாகும். அதாவது இதில் வந்து தனிநிலை, தொடர்நிலைன்னு சொல்லி 2 பிரிவுகளாக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த தனிநிலை செயல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, பரிபாடல் இது எல்லாமே தனிநிலை செயல்களாக காணப்படுது. அடுத்த பாயிண்ட் பார்க்குறோம். ஐங்குறுநூறு, கலித்தொகை இந்த 2ம் வந்துட்டு ஆகியன சொல்லாலும் பொருளாலும் தொடர்ந்து பாடப்பட்ட தொடர்நிலை செயல்களாகும். தனிநிலை செயல் பார்த்துட்டும் குறுந்தொகையும் கலித்தொகையும் சொல்லாலும் பொருளாலும் தொடர்ந்து பாடப்பட்ட தொடர்நிலை செயலாக காணப்படுதுன்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அகத்திணை அப்படிங்கிற பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. அகத்திணை புறத்திணை அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும், இருந்தாலும் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்துலாம். அகத்திணை அப்படின்னு பார்த்தோம்னா ஒத்த அன்புடைய தலைவனும் தலைவியும் தம்முள் கொண்ட இன்ப நுகர்ச்சிகளை இவ்வாறு இருந்தன என புறத்தார்க்கு கூறப்படாது தமக்குள்ளேயே கொண்டு இன்பம் அனுபவிக்கும் இல்லற இன்ப நுகர்ச்சியே அகத்திணை எனப்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்து நற்றிணையில் உள்ள இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நற்றிணை, குறுந்தொகை இந்த மாதிரி உள்ள நூல்கள் பற்றிய குறிப்புகள் வந்து முக்கியமானது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.